தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இணையத்தின் மூலம் ஒன்றிணைந்த இளைஞர்கள். தமிழகத்தின் புதிய முதல்வராக அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவை கட்சி நிர்வாகம் தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளனர் இணையதள இளைஞர்கள். பன்னீர்செல்வத்தை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து அவர்களது ஆதரவை தெரிவித்த இளைஞர்கள் தங்களது கைகளில் ஊழலை ஒழிப்போம் என்ற பதாகைகளுடன் வந்திருந்தனர். We inform the government that we will always follow what the law has taught us, and clearly we were taught that corruption is way against any of our legal hires, and it is not right if we go against anything and vote for someone who is never going to, look at anyone's needs over here. During Jallikattu also, it was only Pannirselvam sir who had come, stood by all of us. Justifying us and got the bill passed. It was nobody but Pannirselvam sir. Nobody can come last minute and say, he has to come out of the CM post just because some couple of MLAs are not supporting him. That is not right. We will certainly not stand against it. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்திற்கு வந்து தங்களது ஆதரவை தெரிவிக்கும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் கரங்களை பற்றி அன்பையும் பரிமாறிக்கொண்டனர். இன்று காலை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் 1 நாடாளுமன்ற உறுப்பினரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.